ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் ஆரம்பித்த நாள்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதில் வர அப்சைட் டவுன் கான்செப்ட் உண்மையிலேயே என்ன? இன்னொரு உலகமா, பேரலல் டைமென்ஷனா, இல்லை சும்மா ஒரு ஹாரர் இமேஜினேஷனா? அப்சைட் டவுன் கான்செப்ட் உண்மையிலேயே இன்னொரு உலகம் இல்லை, அது ஒரு வார்ம் ஹோல்னு சீரீஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வார்ம் ஹோல் கான்செப்ட் நிஜ உலகத்தில் உண்மையிலேயே இருக்கா? அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தியரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பேர் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. ஸ்பேஸும் டைமும் ரெண்டும் தனித்தனி விஷயம் இல்லை, ரெண்டுமே சேர்ந்து பிஹேவ் ஆகிற ஒரு ஃபேப்ரிக். அதை டைம் ஸ்பேஸ்னு சேர்த்து சொல்றாரு ஐன்ஸ்டீன். ஸ்பேஸ் டைமை ஒரு ஷீட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பிளானட், ஸ்டார்ஸ் மாதிரியான ஹெவி ஆப்ஜெக்ட் வச்சா அந்த ஷீட் கீழே நோக்கி கர்வ் ஆகும். பூமியும் அந்த ஸ்பேஸ் டைம் ஷீட்டில் தான் இருக்குது. அதனால் பூமியை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அந்த கர்வ்டு பாதையினால தான் தக்க வைக்கப்படுதுன்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி இதை தான் கிராவிட்டினும் சொல்கிறாரு. ஐன்ஸ்டீன் தியரியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவும் இருக்குது. ஸ்பேஸ் டைம் ரொம்ப அதிகமாக கர்வ் ஆனால் அதில் ஒரு ஷார்ட்கட் பாத் உருவாகலாம். அந்த ஷார்ட்கட்க்கு சயின்டிஸ்ட் வச்ச பேர் தான் வார்ம் ஹோல். ஆனால் அந்த வார்ம் ஹோல் எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா சில சமயம் இயர்ஸு, சென்ச்சுரிஸ் கூட ஆகலாம். ஆனால் இந்த வார்ம் ஹோல் மூலயமா நம்ம நினச்ச டெஸ்டினேஷனுக்கு ஒரு செகண்டில் ரீச் ஆகிடலாம். சரி, இப்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு வரலாம். ஹாக்கின்ஸ்லேருந்து அப்சைட் டவுனுக்கு போகிற ஓப்பனிங் எக்ஸாக்டாக இதே கான்செப்ட் தான். ஒரே இடம், ஒரே டவுன், ஆனால் அப்சைட் டவுனில் ஸ்பேஸ் டைம் ட்விஸ்ட் ஆகியிருக்கும். லேட்டஸ்ட் எபிசோடில் அப்சைட் டவுன் இன்னொரு பேரலல் வேர்ல்டு இல்லைன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஹாக்கின்ஸையும் இன்னொரு வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அன்ஸ்டேபிள் டனல் தான் அப்சைட் டவுன். அந்த டனலுக்கு பேர் தான் வார்ம் ஹோல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சீரீஸில் கேட் ஓப்பன் ஆகும்போது லைட்ஸ்லாம் பிளிங்க் ஆகும். இது வெறும் ஹாரர் எஃபெக்ட் மட்டும் இல்லை. ஐன்ஸ்டீனோட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி படி ஸ்பேஸ் டைம் டிஸ்டர்ப் ஆனால் இதே சிம்டம்ஸ் வரலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிஜ உலகத்தில் ஐன்ஸ்டீன் தியரி வார்ம் ஹோல் கான்செப்டை அலோ பண்ணுது. ஆனால் அதை ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னா ஒரு விசித்திரமான சக்தி தேவை. அந்த சக்திக்கு பேர் நெகட்டிவ் எனர்ஜின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த எனர்ஜி நம்ம உலகத்தில் இன்னும் கண்ட்ரோலில் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் 11 தன்னோட பவர் யூஸ் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரியான பவர் நம்மக்கிட்ட இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு ஃபிக்ஷன் தான். ஆனால் லேட்டஸ்ட் எபிசோடில் அந்த ஃபிக்ஷனுக்கு ஸ்ட்ராங் சயின்டிஃபிக் ரீசனை ரிவீல் பண்ணியிருக்காங்க.